ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான பீஸ் புலாவ் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இது கூடவே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும், 2 பச்சை மிளகாவும், தேவையான அளவு முந்திரியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் 1/4 கப் பச்சை பட்டாணி வச்சிருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கப்புறம், நான் இது கூட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு, 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 1/4 கப் தண்ணி ஊத்துங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கேத்த மாரி நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப பாருங்க, இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம், நான் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிய ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த அரிசி வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அரிசி மேல வரும். இந்த அளவுக்கு வந்த அப்புறம், மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடும். இத நீங்க சிக்கன் கிரேவி கூடயோ, இல்ல பன்னீர் பட்டர் மசாலா கூடயோ சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thanks for watching our channel. Subscribe to our channel, like and comment. Enjoy your food. Bye.